வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இன்னைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நிஃப்டியில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை கிளியராக பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் வந்து ட்ரேடிங் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து நோட்டிஃபை ஆகும். எனிவே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் வந்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான். சரி வாங்க நிஃப்டி பாருங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளேயே ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டே வேல்யூ அரௌண்ட் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒரு பெருசான செல்லிங் நடக்கல இந்த ஜூனில். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த ஒரு பெருசான இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொறுமையான ஒரு செல்லிங், பயந்து தான் செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாமே. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வேற, வீக்லி எக்ஸ்பைரி. அடுத்து ஜே பீரியட் பார்த்தீங்கன்னா JKL ஒரு பெரிய வயலண்டான மூவ். ஸோ இந்த மூவை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒரு சிங்கிள் பிரிண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. JK பீரியடில், சாரி J அண்ட் L பீரியடில் ஒரு சிங்கிள் பிரிண்ட்லாம் வேற ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ சிங்கிள் பிரிண்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் அண்ட் செல்லிங்கை தான் குறிக்குதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல ஃபைனலாக வந்து செல் பண்ணியிருக்காங்க, சாரி பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஜூன்லேருந்து செல் பண்ணாங்க தெரியுமா, அவங்க இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா சார்? பாருங்க, தெளிவாக சொல்கிறேன். அதாவது இந்த ஷார்ட்ஸ் கவர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட இந்த டேல இந்த ஏரியாவில் செல் பண்ண எல்லாரும் இந்த வீக் எக்ஸ்பைரின்றதால இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்றத பார்க்கணும். நாளைக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணுதா அப்படின்றத கிளியராக பார்த்துக்கணும். நாளைக்கு ஒருவேளை சேம் டைம் வந்து POC நான் மைக்ரேஷன், இது உங்களுக்கு புரியலன்னா நான் உங்களுக்கு லேர்னிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மைக்ரேட் ஆகலை. இங்கே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 25,340. ஸோ இது ஒரு எமோஷ்னல் பையிங் தான். அதாவது இந்த ஷார்ட்ஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த ஷார்ட்ஸை கவர் பண்ணி, சாரி இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு ப்ரைஸ் எகைன் இந்த டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வரலாம். அதாவது இந்த ஏரியாவில் எனி ரிஜெக்ஷன்ஸ் நடந்தது அப்படின்ற பட்சத்தில் இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிளியர் பண்ணிடும் மார்க்கெட். இதுதான் டவுன் சைடுக்கான என்னோட வியூ. அப்படி இல்லை, இன்னும் இந்த எமோஷனல் பேஸ்டுக்கான பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, புதுசான ஆக்டிவான பையர்ஸ் உள்ள என்டர் ஆகுறாங்கன்ற பட்சத்தில் மார்க்கெட் அகெயின் ஒரு ஆல் டைம் ஹையை ரிஜிஸ்டர் பண்ணும். இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அகெயின் ஒரு மேலே போகும். மோஸ்ட் ப்ராபப்ளி என்னோட வியூ வந்து ஃபர்ஸ்ட்டு தான், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சினாரியோ, இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணலாம் இந்த ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன் நடக்குதுன்ற பட்சத்தில். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த ஏரியா தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். 25,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு மறுபடியும் மார்க்கெட் வரும்ன்றதை தான் நான் சொல்ல வரேன். சரி வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு மூவ் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப நேரம் இந்த ஏரியாவில் பாருங்கள் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த பீரியட் ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு புல் பேக் லோ கொடுத்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட், இதுதான் ஒரு புல் பேக் லோன்னு சொல்லுவோம். மார்க்கெட் ஒன்ஸ் அப் ஆகணும் அப்படின்னா இந்த ஏரியாவை வந்து இந்த மாதிரி ஒரு புல் பேக் கொடுத்தா தான் ஒரு மூவ் நடக்கும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி இந்த இடத்த கொடுத்த மூவ் அது எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க பாருங்கள் டாப்புக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த இதை வந்து ஆல்ரெடி ஒரு சிங்கிள் இது ஒரு டார்கெட்டாக சொல்லியிருப்போம். அதுதான் இன்னைக்கு பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. இந்த டார்கெட்டை கிளியர் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம ப்ரீவியஸ் டே வீடியோ போய் பாருங்க தெரியும்.
ஸோ அதே மாதிரி இந்த பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இல்லையான்றதை நாளைக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்டை வச்சு தான் வந்து டிசைட் பண்ண முடியும். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை இது ஸ்ட்ராங், ஆக்சுவலி இது எல்லாமே எமோஷனல் பேஸ்டு பையர்ஸ் தான், அது கிளியர். ஸோ இந்த பையர் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் கிடையாது. ஆனால் சிங்கிள் பிரிண்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் சிங்கிள் பிரிண்டால் மட்டுமே ஒரு பையர் ஸ்ட்ராங்கான பையருன்றதை நம்ம டிசைட் பண்ண போகிறது கிடையாது. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிங்கிள் பிரிண்ட் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்றதையும் பார்க்கணும். அது மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஒரு வேளை மார்க்கெட் ப்ரொஃபைல் சரியாக புரியலன்னா சொல்லுங்கள். என்னோட நம்பருக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்னோட மொபைல் நம்பர் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நாளைக்கு வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிளியர் பண்ணி டவுன் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அகெயின் எமோஷனல் பையர்ஸ் வந்து அகெயின் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகலாம். இந்த ரேஞ்சுக்கு இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக கொண்டு போகலாம். அப் சைடுக்கு. டவுனுக்குனாலே கண்டிப்பாக வந்து டவுனுக்கு 51,150 இன்னைக்கான டே லோ தான் வந்து டவுனுக்கான என்னோட லெவல்ஸ். இதுதான் வந்து செல்லுக்கான என்னோட லெவல்ஸ். இதை கிளியர் பண்ணுதுன்ற பட்சத்தில். ஸோ அவ்வளோதான். மார்க்கெட்டு உங்களுக்கு யாராவது மார்க்கெட் ப்ரொஃபைல் டவுட்டாக இருக்கவங்க சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என்னோட லேர்னிங் வீடியோஸ் போய் பாருங்கள். நிறைய நான் இந்த மாதிரி ட்ரேட் வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் டைம் நான் ப்ரெடிக்ஷன் வீடியோஸும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்குன்றது வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அக்யூரேசி வந்து ரொம்பவே இருக்கும். இது ஒரு டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட. ஏன்னா இது ஒரு டூல். ஜஸ்ட் இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியும். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றது புரிஞ்சாதான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் கண்டிப்பாக தேவை. ஸோ நன்றி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.